கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதத்தை ஜனாதிபதி பார்வையிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கா மீதான குற்றச்சாட்டு குறித்து தாம் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று முன்தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். அங்கு வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் வெளியிட்ட விசேட அறிக்கையொன்றில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னதாக தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட திகதியில் வாக்குமூலம் வழங்குவதற்கு வருகை தர முடியாமைக்கான காரணத்தை அறிவித்து அந்த ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பார்வையிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். தாம் அனுப்பிய கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சுயாதீன ஆணைக்குழு ஒன்றின் உள்ளக விவகாரங்களில் ஜனாதிபதி இவ்வாறு தலையீடு செய்வது குறித்த ஆணைக்குழுவின் நடுநிலைத்தன்மை தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருந்தார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்த திகதியில் முன்னிலையாக முடியாது எனவும் அதற்கான காரணத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டிருந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த சமூக ஊடக பதிவுகளில் வெளியான பொதுவானதொரு தகவலை மையப்படுத்தியே ஜனாதிபதி பொதுக்கூட்டத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடும் எனவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் ஜனாதிபதிக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்.